கன்சீவ் ஆகி 10 மாதத்துலேயும் 3 ட்ரைமஸ்டராக பிரிப்பாங்க. அதில் லாஸ்ட்டு 3வது ட்ரைமஸ்டரில் 2வது மாத தொடக்கத்தில் இப்போ இருக்கீங்க. கொஞ்சம் பயமாகவும் இருக்கும், அதே மாதிரிக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்படா குழந்த பிறக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கும். குழந்தையோட வளர்ச்சியை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து குழந்தையோட அசைவு. குழந்தை வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக அசைவாங்க, ரொம்ப துள்ளலாகவும் இருப்பாங்க. கர்ப்பப்பையில் இடம் இருக்காதனால குழந்தைக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அசைவு கொடுக்கறதுல. உங்களோட பிரசவ காலம் நெருங்கிறதுனால குழந்தை வந்து உங்களோட இடுப்பு பகுதியை நோக்கி நகர தொடங்கும். அதாவது குழந்தை வந்து தலைகீழான நிலைக்கு வந்திருக்கும். இந்த டைமில் குழந்தையோட வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கலாம், அதாவது அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இப்போ குழந்தை உங்கள் பிரசவத்துக்கும் உங்கள் குழந்தை கன்சீவ் ஆனதுக்கும் இடையில இப்போ வந்து வெயிட் வந்து அவங்க 3 கிலோவில் பிறப்பாங்கன்னா இப்போ 1.5 கிலோ அளவுக்கு இருப்பாங்க. இந்த வாரத்தில் குழந்தையோட நுரையீரல் முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். முன்கூட்டியே பிரசவம் நடந்தாலும் கூட குழந்தை உயிர் பிழைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ பிறந்தாலுமே குழந்தை வந்து உயிர் பிழைச்சிக்குவாங்க. குழந்தையோட கண், அவங்க இமைகள், அவங்களோட புருவங்கள், தலையில் இருக்கக்கூடிய முடிகள்லாம் சரியான இடத்துல இருக்கும். குழந்தையோட தலை இன்னும் ஆடாமல் இருக்கும், ஏன்னா அவங்க இடுப்பெலும்பு பகுதிக்குள்ளே நெருங்குறதுனால தலை வந்து ஆடாமல் இருக்கும். குழந்தையோட தோலுக்கு கீழே கொழுப்பு உருவாகிருக்கும். குழந்தையோட கால் விரல்கள், கை நகங்கள்லாம் வளர்ந்துருக்கும். குழந்தை இந்த டைமில் 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் இருப்பாங்க. அவங்களோட தலை முதல் கால் வரைக்கும் 35 சென்டிமீட்டர் இருப்பாங்க. குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே நகர முடியாத அளவுக்கு எடை வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். கர்ப்ப காலத்தில் உங்களோட கால்களிலும் உங்கள் கணுக்கால்லையும் வீக்கம் இருப்பதை கவனிக்கலாம். உங்கள் உடலில் வந்து நீர் அதிகமாக தேங்குறதுனால இது ஏற்படுது. உங்களோட மார்பகத்தில் இருக்கக்கூடிய முளைக்காம்புகளில் நிறம் வந்து